வணக்கம். வாங்க இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான சிகப்பரிசி வச்சு இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கூடவே நம்ம தேங்காய் சேர்க்காத குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம குருமாவுக்கு தேங்காய் சேர்த்து செய்வோம். இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போகிற குருமா தேங்காய் சேர்க்காம அவ்வளோ சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த இடியாப்பத்தோட தொட்டுன்னு சாப்பிடும்போது இந்த குருமாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குருமா பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி தோசையோடலாம் சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு நம்ம சிகப்பரிசியை ஊற வச்சுருக்கோங்க. இப்போ இது தண்ணியை வடிகட்டிடலாம். நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டோங்க அரிசியில். இப்போ ஒரு துணியில் நம்ம போட்டு காய வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நீங்கள் காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசியை கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். இதை மாதிரி நம்ம போட்டுட்டு மேலே இதை மாதிரி துணி போட்டோம்னா தண்ணி நல்லா பேப்பரில் இழுத்துரும். இப்போ நமக்கு நல்லா அரிசி தண்ணியெலாம் கொஞ்சம் இழுத்துருச்சுங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அரிசி இப்படி பிடிச்சிட்டு கையில் இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் ஒட்டணும். அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி அரைச்சாச்சுங்க, மாவு அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஜல்லடை, மாவு சலிக்கிற ஜல்லடையா இந்த மாதிரி நைஸாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை சலிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மாவு சலிச்சாச்சுங்க. மீதி திப்பி இருக்கு. இது திரும்பி இன்னொரு ஈடு அரிசி போடுவோம்ல, அதிலே சேர்த்து இதை அரைச்சி எடுத்து எல்லா அரிசியும் அரைச்சி இதை மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு இது வந்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இட்லிக்கு பாத்திரத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா மாவு வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி அடியில கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். இட்லிக்கு சேர்க்கறதோட கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா மாவு கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த மாவு மூட்டையை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நமக்கு வேகணுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டினோம்னா மாவு உருட்டி மாவு வந்து இந்த மாதிரி உருட்டை வரணும். நமக்கு உருட்டை வந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு பார்த்தீங்கன்னா வேகும் போதே இந்த சிகப்பரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வீடு ஃபுல்லும் நல்லா வாசமாக இருக்கும். மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இந்த சிகப்பரிசி மாவு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணினோம்னா இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்யலாம். சிகப்பரிசியில் பூரண கொழுக்கட்டை பண்ணலாங்க. புட்டு செய்யலாம். புட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த சிகப்பரிசிக்குன்னு உள்ள இருக்கிற வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அது புட்டு. நம்ம வெள்ளை அரிசியில இருக்கிறதோட சிகப்பரிசியில ரொம்பவே சத்து ஜாஸ்தி. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இதால ஒரு கிளாஸ் மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் மாவுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இடியாப்பச்சி சேர்த்துக்கலாங்க. இதுலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம். இந்த அச்சில் நம்ம இடியாப்பம் புளியும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த அச்சில் இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக, எல்லா இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவுல சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஏன் அந்த எண்ணெய் எடுக்கணும்னா நமக்கு அப்பதான் இடியாப்பம் வந்து வறண்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாவே இன்னும் வழவழன்னு நல்லா இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சுட்டே இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிடலாங்க. பிசையும் போதே பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. நமக்கு இந்த அரிசியில பாத்தீங்கன்னா சிகப்பரிசியில சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இந்த அரிசியில B12 B காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த சத்து அதிகம், விலையும் பாத்தீங்கன்னா கம்மி. நமக்கு வெள்ளை அரிசியில செய்யறதோட இதுல செய்யறது ரொம்பவே நல்லது நமக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல சிகப்பரிசி பாயாசம் போட்டிருக்கோம், ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால சிகப்பரிசியில உப்பு உருண்டை போட்டிருக்கோங்க. அதோட 2 லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குங்க. மாவும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதுல போட்டுடலாம் நம்ம. இப்போ இந்த
இட்லி தட்டில் நீங்கள் இடியாப்ப தட்டு வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி இட்லி தட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம பிரிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஃபுல்லும் புழிஞ்சுக்கிறதுனாலும் புழிஞ்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக புழிஞ்சுக்கிறதுனாலும் புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் வச்சோம்னா இடியாப்பம் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துருங்க. நம்ம அப்படியே தட்டு மாற்றி மாற்றி நம்ம புழிஞ்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு தட்டில் ஃபுல்லும் புழிய போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க. நமக்கு இடியாப்பம் வெந்துருச்சு. நம்ம அடுத்தது வச்சுக்கலாம். நம்ம இதை மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு ரெடியாக ஒரு தட்டு வச்சுருந்தோம்னா மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ இடியாப்பம் எடுத்துடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இவ்வளோதாங்க. நம்ம நார்மலாக குருமாக்கு கொஞ்சம் கூட சேர்ப்போம். இவ்வளோதான் எண்ணெயே, ரொம்ப கம்மியாக தான் நமக்கு செலவாகும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரு பிரியாணி இலை. இப்போ கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடைய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ மசாலா பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாங்க. நம்ம இதில் குருமாக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் காரம். இந்த குருமாக்கு காரம் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கில் நமக்கு வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 1 கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணியிருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்கறியை வதக்கிக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய் வதக்கிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு காய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. காயை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை சேர்த்தோம்னா நமக்கு காயோடைய கலர் வந்து மெயின்டைன் ஆகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குருமாக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஊற வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். ஒரு 5 முந்திரி எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் மெலன் சீட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு சூடாக இருக்கிற பாலை நம்ம இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஊற வைக்கணுங்க. நம்ம குருமா செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 15 நிமிஷம் போல் நமக்கு ஊறிச்சுன்னா சரியாக இருக்கும். கூட ஊறினாலும் தப்பு இல்லைங்க. இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு. நமக்கு அப்போ தான் கசகசா வந்து நல்லா மைய அரையும். அதுக்காக தான் நம்ம நல்லா சூடான பாலில் ஊற வச்சிடணும் முன்னாடியே. இப்போ நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. காய்கறியில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கிளாஸால். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க. அதை அரைச்சி எடுத்துட்டு மிக்சி கழுவின தண்ணி இருக்கும் இல்லைங்க, அதில் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி கழுவி எடுத்து அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வெயிட் போட்டுடலாங்க. ஒரு விசில் வந்தால் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நமக்கு ஒரு விசில் வந்துட்டு இப்போ நமக்கு ப்ரெஷரும் நமக்கு அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம்.
பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு ஒரு கொதி தாங்க வரணும், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொஞ்சமாக ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு காய்கறி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை குருமாவில் சேர்த்துருங்க. இது நம்ம எதுக்கு செய்கிறோன்னா குருமா நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. பச்சை கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு தேங்காய் சேர்க்காத வெள்ளை குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.